Assalamualaikum and hello guys, welcome back to my channel. இன்னும் ஒரு புதிய வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல கிறிஸ்பியான frozen egg patties ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ பேட்டிஸ்ல தோசை செய்யறதுக்காக 200 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்தேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கோதுமை மாவு ஃபுல்லாக மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இதோட கோல்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். பேட்டிஸ் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக கோல்ட் வாட்டர் சேர்க்குறோம். ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டார்ட்டில் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டிஸில் ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். பார்ட்டி டைமில் எல்லா ஃபுட்ஸையும் ஒரே டைமில் செஞ்செடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஷார்ட் ஈட்ஸை ஏர்லியாக செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா பார்ட்டி டைமில் டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். இந்த தோவை ஒரு 1/2 hour மாதிரி ரெஸ்ட்டில் வைங்க. நோன்பு காலங்களில் கூட நான் இந்த ஃப்ரோசன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ரம்பை, பட்டை, கடுகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்லைசஸாக கட் பண்ணின 3 பல் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதெல்லாமே கொஞ்சம் வதங்கினதும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹோம்மேட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இது நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்த கரம் மசாலா. இந்த ஹோம்மேட் கரம் மசாலாவோட ரெசிபி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், இன்ஸ்டன்ட் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் பாயில் பண்ணின பொட்டேட்டோஸை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு பேட்டிஸில் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரோசன் சமோசாவோட ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பேட்டிஸை ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தோவை உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. பேட்டிஸ் பவுல்ஸ் எல்லாம் காஞ்சி போகாமல் இருக்க ஒரு ஷீட்டால் கவர் பண்ணிக்கோங்க. லைட்டாக கோதுமை மேலே டிப் பண்ணி எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க. நிறைய கறி வச்சா ஃபோல்ட் பண்ணும்போது எல்லாம் வெளியில் வரும். ஸோ நான் 2 டீஸ்பூன் கறி வச்சு சின்னதாக கட் பண்ணின முட்டையை இந்த மாதிரி நடுவில் வச்சு ஃபோல்ட் பண்ணுறேன். பேட்டிஸை ஒவ்வொரு டிசைனில் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு சைடில் ப்ரெஸ் பண்ணினா ஒட்டிடும். இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி கையால் சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணினாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டி ஹாஃப் சைடில் ஓரத்தில் மட்டும் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கூரான டம்ளரால் ஹாஃப் ரவுண்ட் மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது ஒட்டுறதுக்காகத்தான் தண்ணி அப்ளை பண்ணோம். இதை நான் வீடியோ பண்ண மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான பேட்டிஸ் ஈஸியான மெத்தடில் செஞ்சு எடுத்துட்டோம். இது ஃப்ரோசன் பேட்டிஸ்ன்றதுனால எனக்கு ஃப்ரை பண்ணின டைம் வீடியோ எடுக்க கிடைக்கல. இந்த மெத்தடில் பேட்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லேட் ஆகினாலும் சூடு ஆறினாலும் சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.